வரகாத்து அன்பார்ந்த எங்கள் ஸ்ரீலங்காவில் வாழ்கிற எல்லா முஸ்லீம்களுக்கும் நாங்கள் அறிவிச்சு கொள்கிறோம் என்னண்டா, எங்கள்ட சிலோன் புவா இந்த ஃபேஸ்புக் இந்த டீம் சொல்லிக்கொள்கிற ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். என்னென்னா, இன்றைக்கு பாருங்கள், இந்த கொன் பிரியசாத் என்ற நாய் இன்றைக்கி அனுராதபுரையில் ஒரு பகிரங்கமான ஒரு சவால் விடுத்து ஒரு ஒரு ஸ்பீச் ஒன்று பேசிக்கிறான். அந்த அவனோட பொடியம்மாரை கொஞ்சத்தையும் வச்சு அதில் எவ்வளோ பாரதூரமான விஷயம்டா நினச்சி பார்க்க கூட முடியாத ஒரு விஷயம். ஏண்டா இதுக்கு முன்னால் அந்த பொதுபல சேனா அதை விட ஒரு மும்முரமாக தான் இவன் வாங்கிக்கிறான். என்னண்டா இவன் பேசிக்கிறான், யாரும் சிங்களம் தெரியாதவன் கொஞ்சம் இதை கட்டாயம் கேளுங்க. இதை ஒவ்வொரு முஸ்லீம்கள்ட்ட கடமை, எல்லா முஸ்லீம்களும் ஏனண்டா மேலதிகாரிகள்கிட்ட போலீஸ் மா அதிபர், ஐஜிபி, இன்னும் போலீஸ்ல எங்கெங்க தெரியுமோ அவ்வளோ பெரிய இடங்கள்ல, இன்னும் அடுத்த கிரைம் பிரான்ச், அதோட சேர்த்து டிஃபென்ஸ் மினிஸ்டர், அது ஸ்ரீலங்கா எல்லா மினிஸ்ட்ரி எல்லாமே நீங்க ஒரு போஸ்ட் பண்ணணும். நீங்க ரப்பா இது ஈக்கணும். ஏன்னா ரப்பா ஈந்தா தான் இது சரியாயிக்கும். ஏண்டா இவன் பேசுற பேச்ச பாருங்க, இது பேசுறதில்ல, இதுதான் ஆக்டிவ் அவனோட. இது உண்மை. இன்றைக்கு வந்தீங்கிறான் என்ன அனுராதபுரையில சொல்லுறான் என்னண்டா, எல்லா முஸ்லீம்களும் சும்மா கொஞ்சம் பேர் தௌஹீத் அண்டுவாங்க, கொஞ்சம் பேர் தப்லீக் அண்டுவாங்க, கொஞ்சம் பேர் ஜமாத். இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தௌஹீத் பேசினா தப்லீக்கோ இல்ல ஜமாத்துல் இஸ்லாமோ வேற அமைப்புகளோ இவனுக்கு கேசுறாங்க, இந்த யாருக்கு தௌஹீதுக்கு நீங்க இப்படி பேசுறது தவறு. ஆனா பார்க்க போனா இவங்க எல்லாம் ஒரே தேங்க மரத்துட்டு ஒரே வல்லே பொல்லன்றான். அதான் எல்லாம் ஒரே ஒரு சோத்து சட்டியிலிக்க கூடிய எல்லா சோறுமாய். அப்ப எல்லாமே ஒரே ஆக்கள் தான். பள்ளிக்கு ஜும்மாவுக்கு போனா இவங்க சிக்குராதர பள்ளிக்கு ஜும்மாவுக்கு போனா இவங்க களத்துல கை போட்டா எல்லாம் ஒரே ஆக்கள். அது சொல்லி இவங்க எல்லாம் வேறுபாடு பார்க்கலாது. இவங்க இந்த தௌஹீதோ அவங்க இதோ அதெல்லாம் எல்லாம் இவங்க எல்லாம் உண்டு தான். இவங்க எல்லாரையும் அழிக்கவே வேணும், இவங்களுக்கு அடிக்கவே வேணும், இவங்களை அடிச்சு ஒழிக்கவே வேணும். நாங்கெல்லாம் ஒன்று சேருவோம். நாங்க ஒன்று சேர்ந்தா எந்த ஆமியோ எந்த போலீஸோ யாரும் வரமாட்டாங்க, அவங்களுக்கும் வர மேலாது. நாங்க இப்ப கிட்டேல ஒன்று சேர்ந்து போய் அடிப்போம், காத்தாங்குடியே உடைச்சி தூளாக்கிட்டு வரோம், யாருக்கும் நிப்பாட்ட இல்லாதமா ஆகி. நாங்க அதுக்கு ஏண்டா எல்லா சிங்கள ஊர்களுக்கு போயிட்டு ஒவ்வொரு பொடியமாறும் எங்கள்கிட்ட வந்திக்கு எல்லாம் பொடியமாறு தான். இந்த பொடியமாறுமா எல்லாரையும் எடுத்து நாங்க ஒரு கிட்டேல ஒரு கேம் ஒன்று அவன் போண்டு பகிரங்கமா தைரியமா பேசுறான். அதாவது யாரும் பேசாத அமைப்புக்கு இப்படி ஒன்று செய்யறான். ஏண்டா இது ஆகப்பெரிய டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன். இதுக்கு முறை யாரும் பேசில்லை, இப்படி செஞ்சில்லை. ஏண்டா எங்கட இந்த காவல்துறையும் இன்னும் எங்கட நீதியும் எங்கட இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரும் இந்த ஜனாதிபதியும் அகமத்தியும் இவங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இது சட்டம் இது அமுல்பிக்கப்படலே, இதுக்கு ஒரு பியவர் எடுக்கலே, யாரும் எங்கடவங்களும் ப்ரெஷர் பண்றாங்க இல்ல. ஏண்டா இப்படி ஒருத்தம் பகிரங்கமா பேசக்கொள்ள இவனுக்கு அன்னிவாரம் கட்டாயமா கூட்டம் சேருவாங்க. அப்ப கட்டாயம் இது நாங்க எல்லாமே அறிவிக்கோம். ஏண்டா இவனை கட்டாயம் அரெஸ்ட் பண்ணி இவன்ட டீமை உள்ளுக்கு போடவே வேணும். ஏண்டா இவங்களுக்கு கட்டாயம் இவங்களுக்கு விடவே படாது. ஏண்டா இவங்களுக்கு ஏதாவது நாங்க சான்ஸ் கொடுத்தோம்னு சொன்னா கட்டாயம் இவங்க என்ன அழிவோண்டு செய்வான். ஏண்டா தெரியும், அலுத்கமையில நடந்த விஷயம், முஸ்லீம்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா முஸ்லீம்களுக்கு நல்லா தெரியும் என்னண்டா அது சூழ்ச்சி முறைப்பட தான் நடந்தது. ஏண்டா அது முஸ்லீம்கள்ட்ட இல்ல. காரணம், அவங்க ஒரு மீட்டிங் வச்சாங்க, அந்த மீட்டினுக்கு முந்தினால் எல்லாம் பௌத்த கொடி அடிச்சுக்கும் போனாங்க, சிங்கள கடகளுக்கு மட்டும், கடல் ஊடுகளுக்கு மட்டும் முஸ்லீம். அப்ப அவனுக்கு ஏண்டா அது ஒரு க்ளூ, அது ஒரு அடையாளம். என்னண்டா நாளைக்கு நடந்த பிரச்சனை நடந்தா இந்த கடலுக்கு இந்த வீடுகளுக்கு தான் அடிக்கணும் ஒரு ஆம். அதை வச்சு என்னண்டா அடுத்த நான் மீட்டிங் வச்சான். மீட்டிங்லேயே சொன்னான், நீங்கள் இதுக்கு மேல என்னண்டாக பேருவல தர்காட்டம் எல்லாத்துக்கும் அம்பசரணாய் ஏண்டா நீ அதுக்காங்கள வார்த்தை இல்ல, குடுப்பட்டம்னு தான் சொல்ற வார்த்தை. அந்த வார்த்தையை அவன் சொன்னான். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன, ஆமி போலீஸ் எங்கட பள்ளியை கவர் பண்ணி முஸ்லீம்களை கவர் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு என்ன நடக்காம அவனு ஒரு கல்லை போட்டான். அவனுங்களே கல்லொண்டு போட்டு அவனுகள் சொன்னா எங்களுக்கு அடிச்சேன்னு சொல்லக்கொள்ளே அவனுகள் அடிக்கிறாங்க. இப்ப எங்கட முஸ்லீம்கள் பள்ளிக்குள்ள உண்டு கொள்ளாமல வெளியே வராமையில உண்டு மேல உள்ளுக்கு தான் எங்கடவங்க ஆமி எங்களுக்கு இந்த காப்பாத்திரமாய் சுத்தி வரைந்தாங்க. அவனுகள் போனா உடைச்சானுங்க, சாமன் எடுத்தானுங்கள், சுட்டானுங்கள். இதுதான் ஆமீன் சப்போர்ட். அது டீம் நாங்க என்னண்டா இது ப்ரெஷர் பண்ணணும். பிரசிடென்ட்லேருந்து, பிரைம் மினிஸ்டர்லேருந்து, டிஃபென்ஸ் மினிஸ்டர்லேருந்து, ஐஜிபிலேருந்து எல்லாருக்கும் ப்ரெஷர் பண்ணணும், ஃபாரினுக்கும் ப்ரெஷர் பண்ணணும். இவங்கட ஏண்டா இவன் இப்படி பேசுறான், இப்படி உலகத்துல இப்படி யாருமே பேச மாட்டான், எந்த அமைப்புலையும் பேச மாட்டான், இப்படி பேசுறான், காத்தாங்குடி அப்படி தூளாக்குறான். அவன் சொல்றான் கிட்டேல
கிட்டேல இப்படி ஒரு வேலை செய்யறேன்னு பகிரங்கமாவே சொல்லலாம். இன்றைக்கு அனுராதபுரைக்கு வந்து அனுராதபுரம் புதிய பஸ் ஸ்டாண்ட்ல தான் இதான் வேண்டியது. ஏன்னா அவ்வளவு பொடியமாற கூட்டி அவன் சொல்றான் இன்னும் பொடியமாற சேர்ப்போம், எல்லாம் சிங்கள ஊர்வலிக்கும் ஜவசம்பன்ன தைரியமான பொடியமாற சக்தி வாய்ந்த பொடியமாற சேர்த்து ஒரே ஷோட்ல அடிப்போம். காத்தாங்குடி வர அடிப்போம். அடிச்சு இவனை எழுப்பிடக்கூடாது. ஏன்னா இவனை ஜும்மா நாளைக்கு இவனை எல்லாம் சேர்ந்தா எல்லாம் உண்டு தான். ஒரு வரல எப்போ இல்லை, எல்லாம் உண்டு தான். இவனை முஸ்லீம்கள் அவன் இவன் இல்லை, எல்லாம் முஸ்லீம் தான். இவனை எல்லாம் ஒத்துமா இவனுகள் எல்லாம் இவனை யாரையும் விடக்கூடாது, பிரிச்சு பார்க்க கூடாது. எல்லாம் அடிச்சு தள்ளோணும், இவனுகளை அழிச்சே போட்டுடுவோம். ஏண்டா இவ்வளவு நாள் இவனுகள் இந்த சிங்கம் வாய்ந்து இப்ப சிங்கத்தை அசிங்கமாக்கி நிறையாக்கி விட்டுடுவோம். அப்படியே அப்படி பேசுறான். இத சிங்களம் தெரிஞ்சவங்க சரியா கேருங்க, சரியான மட்டும். இது அடுத்த 2வது கட்டம் பொதுபல சேனா இவங்கள்ட்ட 2வது ஒரு கட்டம் எல்லாரும் கட்டாயமா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். பள்ளிகளுக்கு உங்களோட எல்லா இடங்களுக்கும் கட்டாயம் அறிவிங்க. ஏண்டா 1 மாசமோ 2 மாசம் 3 மாசம் எவ்வளவு நாளோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னண்டா அவங்களோட ஆம்ப் வந்து ஏண்டா அவங்க சொல்றாங்க இந்த குப்பாயம் அதாவது பள்ளிகள் எல்லாம் வந்து ஜிஹாத் ட்ரைனிங் கொடுக்குற இடங்கள் இது வந்து அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப நாங்க அதுக்கு இல்லைன்னு தானே சொல்லணும். இங்க என்னன்னா ஆதாரம்னு ப்ரூஃப் பண்ணுங்கட்டு. அதுக்கு இவனுங்கள்ட்ட பிளான் என்ன தெரியுமா? நைட்ல போயிட்டு எப்பாவது போயிட்டு எங்கோ பள்ளி தோட்டத்திலயோ பள்ளியிலயோ பள்ளிக்குள்ளேயோ ஒன்று வெப்பன்ஸ், அது வெப்பன்ஸ் வந்து எல்லா வால்ல இருந்து இந்த எல்லா வெப்பன்ஸ்ல இருந்து எல்லாம். 2வது வந்து ட்ரக்ஸ் போத வஸ்துகள் இது வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறானுங்க. இது வந்து 100க்கு 100 உண்மையான இது உண்டு. ஆனா எல்லாம் அலர்ட் ஆகிந்துக்கோங்க. ஏண்டா நாங்க வன்முறை தேவையில்லை, எங்களுக்கு வன்முறை தேவையில்லை. நாங்க அல்லாஹ் நம்பிக்கிற மக்கள் வன்முறை தேவையில்லை. எல்லாம் கட்டாயமா யோசிச்சு கொள்ளணும். எல்லாம் பள்ளிகள் அவங்களோட பாதுகாப்பை கொடுங்க. அவங்களோட பள்ளி போர்டு டிரஸ்டி போர்டு அந்த பள்ளி நிர்வாக சபைக்கு எல்லாருக்குமே சொல்லுங்க என்னண்டா கட்டாயம் அந்த பள்ளிக்குரிய பாதுகாப்பு கொடுக்க சொல்லி, இல்லாட்டி சிசிடிவி கேமராவா ஃபிட் பண்ணுங்க. அடுத்த எல்லா இதுவும் செய்யணும். கட்டாயம் அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. ஏண்டா இது நம்பிக்கையான தகவல் வந்த மிச்சம் நம்பிக்கையான தகவல் தானே வந்து இது. அடுத்து எந்த சான்ஸும் கொடுக்கவே நம்ம இவனுக்கு. ஏண்டா இவன் இதுக்கு முந்தி வந்தவமா இல்ல, அது சொன்ன எந்த சான்ஸும் இல்ல. மெயின் இடத்துல பிரசிடென்ட்லேருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து முஸ்லீம் மினிஸ்டர்மார்லேருந்து டிஃபென்ஸ்லேருந்து ஐஜிபி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுங்க. ஏண்டா இவனை விட்டுக்க கூடாது, இவன் உள்ளுக்கே போடணும். இவனை உள்ளுக்கு போட்டு தடி ஒரு இதோன்ல போட்டாங்க இப்படி. ஏண்டா அவங்க சொல்றாங்க அன்றைக்கு அஜித் ரோஹன போலீஸ் மாத்திய பிரகாசக அதாவது மீடியா ஸ்போக்ஸ்மேன் அவர் சொல்றாரு என்னண்டா இதுக்கு மேல எந்த ஒரு மீட்டினும் ஜாதி பேத சம்பந்தமான ஒரு மீட்டின் ஏதாவது வன்முறைகளை இதாகக்கூடிய மீட்டின் இதுகள் நடக்க இயலாது. யாரு பேசினாலும் அவங்களை அரெஸ்ட் பண்றது. புதிய சட்டம் கூட கோந்திக்கிறாங்க. அந்த சட்டம் அமுலாக்குறாங்க இல்ல, இவனுக்கு எதிராக அமுலாக்குறாங்க இல்ல. இப்ப ஞானசாரக்கு எதிராகவும் அமுலாக்கினாங்க. அப்ப நாங்க பேசினா அமுலாக்கிடுவாங்க. ஏண்டா இது கட்டாயம் நாங்க பொறுமையா ஆயிக்க கூடாது. பொறுமையா இருந்தது போதும். இதை நாங்க சரியா நீதி அமைப்புல செய்யணும். எல்லாம் ப்ரெஷர் கொடுங்க முழு முஸ்லீம்களும். அடுத்து பேஸ்புக்ல எதிரோ பேசுங்க, அனுப்புங்க, மெயின் இடங்களை போய் சொல்லுங்க, மினிஸ்டர்மாருக்கு ப்ரெஷர் கொடுங்க. கட்டாயம் இல்லாட்டி பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதனால அல்லாஹ்வோட தொழுது துவா கேளுங்க. இது இதாக்குங்க. கட்டாயம் முழு மக்களுக்கும் இதை அறிவிங்க. பள்ளிகளை பாதுகாங்க. பள்ளிகள் லீகிற நைட்டுக்கெல்லாம் சரியான செக்யூரிட்டிகளை போடுங்க. 2-3-4 பேரா தூங்காம இருந்து பார்க்க பாருங்க. ஏண்டா 1 மாசமோ 2 மாசம் 3 மாசம் அவனுகள் பாப்பானு நாங்க 1 மாசம் 2 மாசம் பார்த்துட்டு அப்படி விட்டுறது போறோம். அதுக்கு போற போடும். ஏண்டா அதுவும் ஒரு நன்மையான விஷயம். நாங்க பள்ளிகளை காப்பாத்துற பள்ளியில் நைட்ல முடிச்சாலும் பரவாயில்லை. அடுத்து கட்டாயம் இந்த விஷயத்தையும் எல்லா இடத்துக்கும் நீங்க அறிவிங்க. பெரிய இடங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன இருக்கிறோம் அங்க அறிவிங்க. ப்ரெஷர் பண்ணுங்க. மாத்தியக்கு சொல்லுங்க, ப்ரெஷர் பண்ணுங்க. இந்த பேச்சை ப்ரெஷர் பண்ணி கட்டாயம் அறிவிங்க. அதனால எல்லாத்தையும் நல்லாக்கா கேட்டுக்கொண்டது. இன்றைக்கு இந்த பேசிக்கிறத கொஞ்சம் நல்லா பாருங்க. ஏண்டா இவன் தான் வன்முறையை தூண்டுறான். இதை போலீஸ்லயோ எல்லா இடத்தையும் நீங்க சொல்லுங்க. இவன் தான் தூண்டுறான், நாங்கள் இல்ல. பாருங்க இப்படி நாங்க பேசினா என்ன நடக்குமெண்டு. அதனால மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே எல்லாருமே தொழுங்க, அழுங்க, துவா செய்யுங்க. இந்த கட்டாயம் இந்த விஷயத்தையும் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. ப்ரெஷரும் பண்ணுங்க எல்லா இடத்துக்கும். கட்டாயம் நான் இது எல்லாருக்கும் கடமை, எல்லாரும் கடமைன்னு நான் சொல்றேன். எங்கட சிலோன் புவா டீம் இதுக்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோமோ